கல்யாணத்துக்கு பிறகு பெண்ணோட அம்மா புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அங்க கணவனும், மனைவியும் சேர்ந்து ஒரு தனி குடும்பம். அவங்க நம்ப குடும்பம் அப்படின்னு நெனைக்கிறது ஒரு பக்கம். ஆனா, அவங்க 2 பேருக்கும் தனியா ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க 2 பேருக்கும் தனியா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில இவங்க போய் எந்த விதமான அட்வைஸஸும் குடுக்காம இருக்கிறது பெட்டர். ம். ஆனா, இவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ளார என்ன நடந்ததுங்கிறத பேசிக்கிறது. 2வது இவங்க வீட்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டோடவே இருக்காங்கன்னா, இவங்க எப்ப வேணா பேசலாம். அப்போ அங்க என்ன நடக்குது? என்ன பண்றாங்க? எங்க போறாங்க? எங்க வராங்க? இது எல்லாத்தையும் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு, இவங்க ஒரு கருத்த அந்த பெண்ணுக்கு திணிச்சு, அத தான் அந்த பொண்ணு அங்க ரியாக்ட் பண்றா. இப்போ ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த வீட்டுக்குள்ளார்னா, அவளோட புத்திக்கு தகுந்த மாரி இந்த ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணுவா. ஆனா, அந்த பிரச்சனைய அவங்க அம்மாகிட்ட சொல்றா அப்படிங்கும்போது, அவங்க அம்மா என்ன பண்ணணுமா, "இது உன் பிரச்சனை. நீயாச்சும், உன் வீட்டுக்காராச்சும் பேசுங்கன்னு" சொல்லலாம். ஆனா, இவங்க புத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்வைஸ் அவ கையில திணிச்சுட்டாங்கன்னா, அவ ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. அவங்க என்ன நெனைப்பாங்க அப்படின்னா, தன்னோட அம்மாவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க இத்தன வருஷம் வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்க சொல்றது தான் சரியா இருக்கும். இவங்க ஒரு புதுசா ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ள இறங்கியிருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா அந்த பொண்ணு ஃபீல் பண்ணும். அப்ப அம்மா என்ன சொல்றாங்களோ, அத அப்படியே அவங்களோட மண்டையில அவங்க ஏத்திப்பாங்க. அத தான் இங்க ரியாக்ட் பண்றாங்க. அத அப்படியே இங்க ரியாக்ட் பண்றதுனால வர பிரச்சனைகள் தான்.